ஹலோ கைஸ், வெல்கம் டு சூப்பர் கேமர். இன்றைக்கி சோலார் ஸ்மார்ட்ஸ்ன்ற ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். சரியா கைஸ், நம்ம ப்ளே பண்ணுவோமா? பிளானட் ஸ்மார்ட்ஸ் சிஸ்டம் ஸ்மார்ட்ஸ். நம்ம பிளானட் பூமி சுற்றி பார்க்க போகிறோம். எர்த்தை நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு. பூமியை சுற்றி பார்க்க போகலாம். வந்தாச்சா? பாருங்க நம்ம பூமி. நம்ம இன்னும் இந்தியாவே காணோம். நம்ம இந்தியாவே காணோம். இந்த இருக்குது நம்ம சன்னா சூரியன் அங்கிட்டு இருக்குன்னா இப்போ நம்ம இந்தியாவில் நைட்டு. சரி, நம்ம இந்தியாவை வெளிச்சு சூரியன் வந்துடுவோமா? வந்துடுவோம். வந்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் வந்துடும் நம்ம இந்தியா. சூரியன் பக்கத்தில் இது நம்ம வெளிச்சமாயிடும். சூரியன் பக்கத்தில் வந்தாச்சு. வந்தாச்சு. அதான் எடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். சரி, நம்ம நிறைய மிஷினில் நம்ம தமிழ்நாட்டில் அப்படியே இருக்குது. மேப்பே அப்படியே இருக்கு. நம்ம பூமியை பொறுத்து அழிக்க போகிறோம். நமக்கு எத்தனை மிஷின்ஸ் இருக்கும்? ஃபஸ்ட்டு இந்த எரிக்கல்லேருந்து ஆரம்பிப்போம். எரிக்கலை தூக்கி இந்தியா நடு பகுதியில் தூக்கி போடுமா? ஒத்தாச்சு போகுது. ஒரு எரிக்கலுக்கு இந்தியாவையும் காணோம், ஸ்ரீலங்காவையும் காணோம், பாகிஸ்தானையும் காணோம். எல்லா நாடும் காலி ஒரு எரிக்கலுக்கே. அடுத்து இன்னொரு நிறைய குத்தி எரிக்கல். அவ்வளோவெல்லாம் டேமேஜ் இல்லைப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த நிலா மோறது இருக்குது. மோத வச்சுருவோம். மோதி நான் என்ன நினச்சேன்னா பூமியே இந்த ரெண்டாக வந்துடும் பார்த்தா. ஆனால் எஃப்ஐ பின்பகுதி வரைக்கும் வந்திருக்கு. ஒரு டெத் கவுண்டர் பாருங்க, நிறைய பேர் செத்துறாங்களே. சரி, நிறைய பேர் செத்துறாங்க. அடுத்து பிளாக் வந்துருக்க ட்ரை பண்ணி பார்ப்போமா? நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இப்போ. அடுத்து இன்னொரு நல்லா வர இறக்கி வச்சுருவோம். அது வேற ஆஹா, நிலா எப்படி ஆயிடுச்சு? இந்த பூமி கருப்பாக இருக்குது. எவ்வளோ பச்சை பசங்க அழகான பூமியாகவே காணும். சரி, இன்னொன்று அவங்க இறக்கி விடுமா? பிளாக் ஹோலை இறக்கி விட்ருவோங்க. கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இங்கே இறக்கி விட்டு ஃபுல்லாக முடிச்சுட்ருலாம். பூமி உடச்சிருச்சு பிளாக் ஹோல். இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் ஆனால் இருக்காங்க ஆளுக்கு. இந்த மின்னல் மாதிரி இருக்கு, இறக்கி விடுவாங்க. அது யாருமே சாலை, யாருமே சாகலை இல்லையே. ஆனால் ரொம்ப பூமி உடஞ்சி சீரியஸ் பண்ணியாச்சு. இங்கே போனால் அங்கே ஆகுது நினைக்கிறேன். அடுத்து மிஷின் ரேண்டம் கிஃப்ட்டு ரேண்டம் கிஃப்ட்டே வந்திருக்கு பொருள். சரி, அடுத்து மிஷினுக்கு போவோம். மிஷினில் நினச்சாரா? சரி, இறக்கி விடுவோம். மிஷினில் நினச்சாரா இறக்கி விட்டுருமா? ஒன்று ஒரு சைடு போகுது. ஆனால் அந்த அளவுக்கு டேமேஜ் இல்லை மாதிரி தெரியல. டேமேஜ் அந்த அளவுக்கு இல்லை. அடுத்த மிஷினில் வச்சுற மாதிரி இருக்குது. அதாவது போடுமா? ஆனால் அதிகமாக டேமேஜே விழுகலை. இங்கே மொத்தம்தான் விழுந்திருக்கு டேமேஜ். அடுத்த பார்த்தா பால் மாதிரி விழுந்திருக்கு. இன்னும் பாலை போட்டோம். இன்னும் பால் விழுந்து விழுகுது. பாலாக இருக்குமா? சரி, அடுத்த மிஷின் போயாச்சு. இந்த சேட்டலைட் மாதிரியே இருக்குது. என்னடா சேட்டலைட்டே போயிட்டுருக்கு.
என்ன செய்ய சேட்டலைட் பூமி அழிக்குதுப்பா. எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்க சன் இந்த இருக்குது நம்ம இந்தியா. ஒரு மிஷன் அனுப்பிடுறோம். இங்கே அது பொதியிலே பார்த்தாச்சு. என்ன வெடிக்கிற பாம்ஸ் உங்களுக்கு நமக்கு வெடிக்குமோ? சரி அங்கேதான் பார்ப்போமே. மதி வெடிச்சிருச்சு. இந்தியாவே இந்த நிலா வந்து டேமேஜ் மாதிரி தான் இருக்குது. சரி அடுத்த மிஷின் ப்ளூ கலரில் இருக்குது. சரி கிளிக் பண்ணி பார்ப்போம். தண்ணி ப்ளூ கலரில் புகை மட்டும்தான் வருது. வெடிச்சிருச்சு. தண்ணி வெடிச்சிருச்சு. பச்சை கலரில் இருக்குது. இதை கிளிக் பண்ணுவோம். இதுவும் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. பூமியோட பெருசாகிருச்சு. பார்க்க டம்மி மாதிரி இருக்குது. டம்மியே தான் இருக்கிற சும்மா வச்சு வச்சுருக்கீங்க. அடுத்து கீழே ஒரு மிஷின் வச்சுருக்கு. அது டம்மி இது எங்கே போகலாம்? எங்கிட்டு போகலான்ட்டு பார்ப்போம். இங்கே திருப்பி இந்த கிளிக் பண்ணி விட்டுருவோம். இந்த சூரியன் வந்தாலும் என்னை கிளிக் பண்ணி விடுவோம். 2 மிஷின் வச்சு நான் கொடுத்தேன். போகுது. இன்னொரு பூமி ஓட்ட போட்டு இலக்க போச்சு. சரி அப்படியே போகுது. ஓட்ட போட்டு உள்ளக்க போயிடுச்சு. அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த ஒரு மிஷின் நம்மளாம் கண்ட்ரோல் பண்ணும்போது போடு அப்படியே இடிச்சிருச்சு. நல்லா தான் இருக்கு. இது ரீசெட் பண்ணிடலாம். சரி அடுத்து லாஸ்ட்டு மிஷின் சரி முடிச்சாச்சு. அடுத்து ராக்கெட் லான்ச்சர் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணிப்போம். லாஸ்ட்டு பார்த்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ளூ கலரில் மிஷின் மாதிரி இருக்குது. அதை அமுக்கி விட்டுருவோம். போகுது. அந்தளவு டேமேஜ் இல்லை. ரெட் கலரில் இருக்குது. அது போகும். ரெட் கலர் அதுக்கடுத்த இந்தியா நடுவுலேயே போட்டேன். இந்தியா அதுவும் நல்லா டேமேஜ் தான் வந்துருக்கு. அடுத்த ஆரஞ்சு கலரில் ஒரு மிஷின் இருக்குது. நான் கிளிக்கே பண்ண ஆரஞ்சு கலரில் இருக்கு. ஏன் கிளிக் பண்ண அடுத்த செகண்டே போயிடுது. இது நல்லா இருக்கே. அதே கிறுக்கி விடுவோம். சும்மா பெரிய பண்ணி நிறைய கிறுக்கி வர போகிறேன். கிறுக்கிடுவோம். நான் பாருங்க நான் சும்மா கிறுக்கி விடுறேன். இதெல்லாம் பண்ணாமல் இல்லை அது பட்டில் போயிட்டுருக்கு. நல்லா இருக்கே கிறுக்கி விடுறது. ஸோ நல்லா தான் இருக்கு. இங்கே திருப்பி கண்ணை கிறுக்கி விடுவோம். நல்லா தான் இருக்கு. சரி ரீசெட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கு அந்த ப்ளூ கலரில் இருக்குது. அதை அந்த இதுலேயே அமுக்கி விடுவோம். பூமி ஃபுல்லாக ஓட்ட போட்டு போயிடுச்சு. இது நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. நல்லா பவராக தான் இருக்குது. என்ன செய்வாங்க கண்ணு முழுக்க வைக்கலாமா? தப்பாக பண்ணிட்டேன். ரீசெட் பண்ணிப்போம். இது ஒன்று அடுத்து இங்கிட்ட ஒன்று. ஆக ஏரியன் ஒன்று முடிஞ்ச மாதிரி இருக்கல. சீக்கிரம் மாதிரி போட்டு விட்டோமா? தப்பா ஆயிடுச்சு. திரும்ப ரீசெட் பண்ணிடுவோம். கரெக்டாக பண்ணுறேன். கரெக்டாக பண்ண போகிறேன். ஆரஞ்சில் தான் பண்ணுவேன். ஒரு கண் இங்கிட்ட ஒரு கண். அடுத்து இங்கிட்ட ஒரு வாய். பாருங்கள் நம்ம பூமி நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு பூமி ஏன்னா அழுதுகிட்டு இருக்கு. ரீசெட் பண்ணிடுவோம். அடுத்து ஒரு பால் மாதிரி தான் இருக்குது. அமைக்க
என்னடா எங்கெங்கேயோ மாற்றி மாற்றி சுற்றிக்கிட்டு இருக்கு, எங்கெங்கேயோ கோலம் போடுற மாதிரி கிரிக்கெட் விட்டுருக்கு. ஆனால் பூமி அழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. இது வேணும், இது அது போயிடுச்சு. இப்போ இதாக ஆனால் நிறைய பேர் இதுக்கு சாகுறாங்களே பாடி. இது பவர் தான் இருக்குது. அடுத்து இந்த ரீசெட் பண்ணிடலாம். அடுத்தது லாஸ்ட்டாக இந்த மிஷின் இல்லை, யூஎஃப்க்கு போயிடலாம். ஏலியன்ஸ் ஃபஸ்ட்டு யூஎஃப் இருக்கா கிளிக் பண்ணிடுவோம். நடுவில் இங்கே இல்லையாச்சு. என்ன செய்ய போகுது? யூஎஃப்க்குலாம் சுத்தமாக யாருமே சாகர மாட்டேன். நல்லது. அடுத்து ஏதோ ராக்கெட் ஏலியன்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இதை அமைக்க விட்டுருக்கேன். இது என்ன செய்ய போகுது? பூமி அழிக்குது. என்ன கோடு போடுது? அது வாட்டில் கோடு பற்றிக்கிட்டு இருக்கு பூமி. ஆனால் இதுக்கு யாருமே கொஞ்சம் பேர் டெத்து ஆயிருக்காங்க. இப்போ கடலில் போட்டு போகிறதுனால யாருமே சாகலை. அடுத்த மிஷினுக்கு போவோம். அப்படியே கோடு போட்டுக்கிட்டே போகுது இந்த இடத்துல. அடுத்த மிஷின் அனுப்பிட்டே எத்தனை மிஷின் போகுது. ஆனால் அந்த கோடு போகிறதே அடிச்சு விட்டுருச்சு இந்த மிஷின். பார்த்தே இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு இது இல்லை, எந்த டேமேஜும் இல்லை. மற்ற நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு மட்டும்தான் டேமேஜ், இந்தியாவுக்கு விழுகலை. 10 மிஷின் இன்னும் கொஞ்சம் போட்டு போயிடலாம். குண்டாக இருக்குது. ஏற்கனவே ட்ரை பண்ண மாதிரி மிஷின் மாதிரி தான் தெரியுது. இல்லை இல்லை, இது வேறு தான் நினைக்கிறேன். ஏற்கனவே பண்ணதில்லை இது. இல்லை இல்லை, வேறு சுற்றிட்டு இருக்கு சும்மா. சொல்லி நல்லா கொடு. ஆனால் ஏலியன்ஸை பார்த்தா இதுக்கு தான் பயம் வருது. உங்களை இதுக்கு ஏலியன்ஸை பார்த்து நம்ம பூமியக்கெல்லாம் பயப்படுறாரு. அடுத்து ஒரு ஃபேன் மாதிரி ஒரு மிஷின் இருக்குது. இதை அனுப்பி விடுவோம். இங்கே அனுப்பிவிடுவோம். அனுப்பித்தாச்சு. என்ன செய்யுது டாவுக்குள்ளே இருக்கும். இந்த என்னமோ செய்யுது. என்ன பூமி கருப்பாயிருச்சு, பச்சை பச்சைன்னு அழகான பூமி. என்ன செய்ய போகுது? பூமி ஃபுல்லாக என்ன சிவப்பாயிடுச்சு. போது, பூமியே வெடிச்சிருச்சு. பூமியே வெடிச்சிருச்சு. ரீசெட் பண்ணிடலாம். ரீசெட் பண்ணிட்டு மாதிரி பயங்கரமான மிஷினாக இருக்குது. அடுத்து இன்னொரு மிஷின் பாக்கி இருக்கா? சரிங்க, கடலில் அனுப்பிவிட்ருக்கேன். என்ன செய்யுது இது? நிறைய மிஷினாக பிரிக்குது ஒரு மிஷினு. நிறைய மிஷினாக பிரிஞ்சு அழிக்குது பூமியை. இன்னும் சூப்பராக இருக்கான பயமாகவும் இருக்குது இந்த மாதிரி கேம் விளாண்டு. அது இன்னும் பயமாக தான் இருக்குது இந்த மாதிரி கேம்லாம் விளாண்டு. ஏன்னா ரோபோட்ஸாக போகுது. ரோபோட்ஸ் போய் பூமியை சாப்பிடுதுப்பா. இதுவும் பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா யூஎஃப்ஐல ட்ராகன்ஸில் விளாது. அடுத்தது லிவைத்தானா, அதுக்கு போயிருக்குமா? லிவைத்தானுக்கு லிவைத்தான் அனுப்பிவிடுவோம். லிவைத்தானுக்கு புண்ணியாச்சு. நடுவில் நல்லா பெருசாக இருக்குது. இங்கே தான் இல்லை, லிவைத்தான் ஸ்பேஸ்லேருந்து வருது. ஸ்பேஸ்லேருந்து வருது. பூமிக்குள்ளே தானே லிவைத்தான் வரும். ஸ்பேஸ்லேருந்து பூமிக்குள்ளே போகுது ஓத்தப்பட்டு. இதுவும் பூமியை சாப்பிடுறது போல். பூமியை ஓட்டப்பட்டு போயிட்டுருக்கு. இந்த ஓட்டப்பட்டு இங்கிட்ட வருதான்னு தெரியலையே. பார்ப்போம். இது இங்கிட்ட வந்துருச்சு. இந்த பக்கம் ஓட்டப்பட்டு இங்கிட்ட வந்துருச்சு. சரி, நல்லா தான் இருக்குது. பக்கம் ஓட்டப்பட்டு இங்கிட்ட வந்துருச்சு. சரி, பண்ணிடலாம். சரி, அடுத்து இந்த மிஷின். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மிஷின் தான். இந்த மிஷின் இருக்குது.
ஏதோ ஃப்ளையிங் ட்ராகன் மாதிரி போகுது. பூமியை அழிக்குது. முன்னாடி இருந்தோம் என்னமோ வருது. அதை வச்சு பூமியை அழிக்குது. இது ஒரு ட்ராகன், ஃப்ளையிங் ட்ராகன் மாதிரி தெரியுது. அடுத்து இதை அனுப்பிடுவோம். அனுப்பிவிட்டோமா? இந்தியா தான் அனுப்பிவிட்ருக்கேன். என்ன செய்யணும் தெரியல. கையை உள்ள குத்தி இந்தியாவே அள்ளிருச்சு. இதுவும் ஒரு பயங்கரமான மிஷின் தான். அது கீழே மாலை வச்சுக்க சாசனம் தானே, அதே தான். அதெல்லாம் இந்த கேமில் வச்சுருக்கீங்க. அதை அனுப்பிவிட்ருவோம். இப்போ அது என்ன செய்யப்போ காற்று மாதிரி வருது. காற்று மாதிரி வந்து அப்படியே அழிச்சிருச்சு. அந்த மின்னல் இருந்துச்சுல, அது மாதிரி அது மின்னல் அது இடி அது மாதிரி இருக்கு. மாதிரி இப்போ அந்த டாகுன்னு என்னமோ வந்திருக்கு. அது கோடு போட்டு இருந்த டாகு. இதுவும் சூப்பராக தான் இருக்காங்க. பயமாக தான் இருக்குப்பா. அடுத்து இந்த கீழே டைமண்ட் மாதிரி என்னமோ வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ ரெண்டாக பிரிகிற மாதிரி தெரியுது. ரெண்டாக பிரிகிற நிறைய பிரிஞ்சு பூமி அழிக்குது. பூமியை சுற்றி அழிக்குது. மொடி எல்லாம் பயமாக இருக்குது. அந்த மாதிரி கேம்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆனால் பயமாக இருக்குது. பாருங்க, ஒரு பக்கம் பூமியவே மாற்றப்பட்டுருச்சு. இது பக்கம் பூமியவே மாற்ற போட்டுருச்சு. சரி, அது ரீசார்ட் பண்ணிட்டு அடுத்து சீல்டுலாம் இருக்கா? ஃபேன் மாதிரி போகுது. சீல்டுலாம் என்ன செய்யுதுன்னு தெரியல. சீல்டு போட்டுக்கச்சு. நிறைய அனுப்பிவிடுவோம் பூமிக்கு ஷீல்டு. எல்லா பக்கம்லாம் போடலான்னு தான் நினச்சேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். இந்த ஷீல்டு எப்படி தான் வேலை செய்யுதுன்னு டெஸ்ட்டு மட்டும் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து இந்த பவர்ஃபுல் ஏனில் ஒரு இருந்துச்சு, பூமியே தரமட்டமாகிடுச்சு. அதை தான் அனுப்பி போட்டிருக்கேன். இந்த ஷீல்டு தடுத்துருமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஷீல்டு தாங்க அந்த மிஷினில் தாங்கன்னு பார்ப்போம். ஆஹா, ஷீல்டையே உதச்சிருச்சு. அது அப்போ பூமி கருப்பாயிருச்சு. அவ்வளோதான், பூமி வெடிக்க போகுது. அவ்வளோதான். அது போனான்னா இந்த ஷீல்டு போட்டுக்கிச்சு. பாரு, சூரியோட தம்பி மாதிரி ஆகி வெடிச்சிருச்சு. வெடிச்சிருச்சு. பூமி ரீசெட் பண்ணிடலாம். ரீசெட் பண்ணியாச்சு. அடுத்த ஷீல்டுலாம் இருக்குது. இன்னும் ஷீல்டுலாம் இருக்குது, பார்ப்போம். 2 ஷீல்டு இருக்குது. இதை போட்டு பார்ப்போம் இது என்ன செய்யுதுன்னு. நிறைய அனுப்புவோம். நிறைய அனுப்பியாச்சு. அங்கிட்டு இன்னொரு ஷீல்டு இருக்குது, அது லாஸ்ட்டில். அது எங்கிட்ட அனுப்பிவிடணும், கடல் பகுதி ஃபுல்லாக நிறைய அனுப்பிவிடணும். குட்டியாக இருக்குது, பெருசாக இருக்குது. என்ன செய்யுதுன்னு தெரியல. இது என்ன செய்யப்படுதுன்னு தெரியல, பார்ப்போம். நிலாவை அனுப்பிவிட்ருக்கேன். நிலாவையே தரமட்டமாகிடுச்சுப்பா. எஃபர்ட் போயிடுச்சு. இங்கிட்டு நிலா இந்த லேசர் கன்று போல் இதே சாகரிச்சிருச்சு. லேசர் கன்று இப்போ பாருங்களேன், பார்த்தீங்களா? நிலா போத்துருச்சு. சரி, இது என்னது? நிறைய பிளானட்ஸ்லாம் இருக்குது. இப்போ எந்த பிளானட்ஸ்? ஜூபிட்டர் போகுமா? டார்க் ஜூபிட்டர். நிறைய பிளானட்ஸ் இருக்குது. ஜூபிட்டர் பண்ணிப்போம். வந்தாச்சு. ஜூபிட்டர். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கான ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு பாருங்கள். ஜூபிட்டர் ஒரு நடுவில் கிளிக் பண்ணனே ஒரு மிஷின் அப்படி ஓட்டப்படுமே, அதான். என்னடா ஜூபிட்டர் இப்படி ஆயிடுச்சு. இன்னும் இடத்துல ஒன்று இப்படியே வளர்ந்துருச்சு. ஆனால் ஜூபிட்டர் தரமட்டமாக இருக்குன்னு பார்த்தேன். பாருங்கள், ஜூபிட்டர் நிலமை ரீசெட் பண்ணிடலாம். இப்போ இடத்துக்கே திரும்ப போயிடலாம் ரீசெட் பண்ணிவிட்டு. சரி கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல்லை கொடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.